வெரி குட் மார்னிங்மா. இது பாருங்கள், ஈஸியாக செய்யறதுக்கு ஒரு சாதம் கிளறணும். என்ன சாதம்னா தேங்காய் சாதம். இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். சாதம் மட்டும் வடிச்சிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து அந்த சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். கடாய் வச்சிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி கூட போட்டுக்கலாம். அதுலேயே தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த தேங்காய் போட்டோடனே நல்லா வதக்கி வந்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொஞ்சம் லைட்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு வேணுங்கிற அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு அதை இப்படி கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு தேங்காய் சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும். மத்தியானத்துக்கு இந்த தேங்காய் அந்த சாதத்தில் ஊற ஊற மத்தியானம் அதுக்கு ஒரு தேங்காய் துவையல் ஒன்று பண்ணியிருக்கேன். அது இது பார்த்துக்குங்க. இந்த தேங்காயும் வறுத்து இதில் காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, புளிமா இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து பெருங்காயம் வச்சு அரைச்சி இதை தாளிச்சிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சூப்பராக வந்திருக்கு இந்த துவையல் கூட. இந்த தேங்காய் சாதத்தோட இந்த தேங்காய் சாதம் பாருங்கள், இதோட வச்சுட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் தயிர் சாதம் கலந்துக்கலான்னு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி புழுங்கல் அரிசி புட்டு, சூப்பராக தேங்காய் போட்டு புழுங்கல் அரிசி புட்டு. ஒன்றும் இல்லை, புழுங்கல் அரிசியை நான் ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதை ஒரு காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். ஆற வச்ச இதை எடுத்து கொஞ்சம் தண்ணி இல்லாத பதமாக, தண்ணி இருக்கணும் இல்லாமல் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பதத்தில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நான் நொய் பதமாக, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இன்னும் நொய்யை விட கொஞ்சம் இன்னுமே மாவாக அரைச்சிக்கணும். உங்கள் கை தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் புட்டு பதம். புட்டுக்கு என்ன மாதிரி பதம் வரணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து ஒரு காட்டன் துணி போட்டு இட்லி பானையில் வச்சு அதை நல்லா வேக வச்சுட்டேன் ராத்திரி. இப்போ காலையில் எடுத்து அதே புட்டு மாவை கொஞ்சம் தண்ணி தெளித்து, உப்பு தண்ணி தெளித்து அதை நல்லா விரவி விட்டு திரும்பவுமே அவிச்சிருக்கேன். சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சுமா, புழுங்கலரிசி புட்டு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லா வயசுக்காரங்களும் இதை நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ இல்லை தேங்காய் போட்டோ இல்லை பச்சை பயிறு வேக வச்சு இதில் கொட்டியோ எல்லாம் அழகாக சாப்பிட்லாமா. இது ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிபீஸ். இதுதான். தேங்க்யூ ஸோ மச்மா. வாழ்க வளமுடன். ஹாப்பி டே, ஹாப்பி டே, ஹாப்பி டே. தேங்க்யூ ஸோ மச்.